அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜபக்குழுவின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களை, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? நம்மளை சந்தோஷமாக இருக்கான்னு கேட்க யாராவது இருக்காங்களா? இருக்காங்க. யார் இருக்கா? இறைவன் இருக்கிறார். நம்மளை ஒவ்வொரு நாளும் விசாரிக்கிறார். எப்படி இருக்கிறேன்? நான் உன்னோடு கூட இருக்கிறேன், கலங்காத, திகைக்காத, எதை நினச்சி நீ வருத்தப்படாத, நான் உங்கோடு இருக்கும்போது உன்னை எந்த கவலையும் உன்னை ஆட்கொள்ளாதவாறு நீ உன்னை பார்த்துக்கொள் என்று சொல்கிறார். நம் கவலையால் நாம் மெலிந்து போவோம், உருக்குலைந்து போவோம். என்ன நடக்கும் கவலையால்? உடம்புகள் பாதிக்கப்படும், வியாதிகள் தான் வரும். அதை நினைத்து என்ன பலன்? ஒன்றுமே இல்லை. அதனால் எல்லாவற்றையும் இறைவனிடம் விட்டு விடுவோமே, அவர் பார்த்துக்கொள்வார் என்று நம்புவோமே. அப்படி நம்பும்போது நமக்கு ஒரு நிறைவான ஆசீர் உண்டு இல்லையா? இன்று அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறான்னு பார்ப்போமா? திருப்பாடல் 115 இறை வார்த்தை 15 18 முடிய. நீங்கள் ஆண்டவரிடமிருந்து ஆசி பெறுவீர்களாக. விண்ணையும் மண்ணையும் உருவாக்கியவர் அவரே. விண்ணகமோ ஆண்டவருக்கு உரியது, மண்ணகத்தையோ அவர் மானிடருக்கு வழங்கியுள்ளார். இறந்தோர் ஆண்டவரை புகழ்வது இல்லை, மௌன உலகத்திற்குள் இறங்குவோர் எவருமே அவரை புகழ்வது இல்லை. நாமோ ஆண்டவரை வாழ்த்துகின்றோம், இப்போதும் எப்போதும் வாழ்த்துகின்றோம். பிரைஸ் தி லார்ட். மரித்திருந்தால், நாம் மண்ணுக்குள் போயிருந்தால் இறைவனை மகிமைப்படுத்த முடியுமா? முடியாதல்லவா? அதான், இறந்தோர்கள் ஆண்டவரை புகழ்வதில்லை, மௌன உலகத்திற்குள் இறங்குவோர் எவருமே அவரை புகழ்வதில்லை. அப்போது இவ்வுலகில் வாழும்போது மட்டும்தான் நாம் அவரை புகழ்கிறோம் இல்லையா? அப்போது நாம் ஆண்டவரிடமிருந்து ஆசி பெற்றிருக்கிறோம். விண்ணையும் மண்ணையும் உருவாக்கியவர், அந்த விண்ணில் இருப்பவர் மண்ணை நமக்கு தந்திருக்கிறார். அதில் உள்ளதை அனைத்தையும் ஆளும்படி செய்கிறார். நமக்கு ஆள்வதற்கு ஒன்றுமே இல்லை இல்லையா? எதை ஆளுவோம்? நம்மை மட்டுமே நாம் ஆள்வோம், நம் பிள்ளைகளை மட்டுமே வளர்ப்போம். அப்படி தானே இருக்கிறோம். ஆமாம். ஏனென்றால் நம்மிடம்தான் ஒன்றும் இல்லையே. விண்ணகத்தை படைத்தவர் மண்ணகத்தை நமக்கு தந்திருக்கிறார், நம்மளை வாழ வைத்திருக்கிறார். அது போதுங்க. எதை கொண்டு எதை செய்ய முடியும்? உள்ளதை கொண்டு நாம் வாழும்போது நமக்கு நிறைவான ஆசீர் உண்டு. அதனால் எப்பொழுதும் ஆண்டவரை போற்றவும், வாழ்த்தவும், புகழவும், ஆராதிக்கவும், ஸ்துதிக்கவும் இருந்தால் அதில் ஒரு நிறைவான ஆசீர் நமக்கு உண்டு. அதுதான், மௌன உலகத்திற்கு சென்றோர் இறைவனை வாழ்த்த முடியாது, இறந்தோரும் இறைவனை போற்ற முடியாது. நாம் உயிருள்ள வரைக்கும் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றுவாயாக என்று சொன்னது போல் நாம் நிறைவாக அவரை போற்றுவோம், வாழ்த்துவோம், ஆராதிப்போம், துதிப்போம். அந்த ஆராதிக்கிறதிலும் துதிக்கிறதையும் ஆண்டவர் நம்மளுக்கு எப்பொழுதும் ஆசி வழங்குவார். ஒவ்வொரு நொடிப்பொழுதும் நன்றி சொல்ல நாம் மறக்கவே கூடாது. எது நடந்தாலும் நன்றி. நமக்கு என்ன வாக்களித்தாரோ அதை நமக்கு அவர் செய்யும் மட்டும் கண்ணும் கருத்துமாக இருக்கிறார். நாம் என்ன கொண்டு வந்தோம், எதை கொண்டு போக போகிறோம்? நமக்கு அவர் தருவது எது? என்ன தருகிறார்? இவ்வுலகத்தில் வாழும்போது அருள் செல்வங்களையும் பொருள் செல்வங்களையும் அவர் தருகிறார். பொருள் செல்வங்களை நிறைய தரவில்லை, நமக்கு தேவையானதை மட்டும் தருகிறார். இன்று உனக்கு என்ன தேவை அதை தருகிறேன். அருள் செல்வங்கள், விண்ணகத்திற்கு தேவையானதை அனைத்தையும் நீ பெற்றுக்கொள்ளும்படி உன்னையே தயார் நிலையில் வைத்துக்கொள். நீ இருப்பது போல் பிறரையும் மாற்றி என்று நம்மிடம் சொல்கிறார். நாம் அப்படி இருக்கிறோமா? ஒரு விசை சிந்திப்போமா? எல்லாம் வல்ல இறைவா, ஆம் ஆண்டவரே, உள்ளதை கொண்டு நிறைவாக வாழும்படி எங்களை நீர் ஆசீர்வதித்தீர். அந்த வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. அதற்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. இந்த நிலையை நீர் தந்ததுக்கு நன்றி ஆண்டவரே. இதை கொண்டு நாங்கள் பிறரையும் நிறைவாக வாழ வைக்கும்படி எங்களை ஆசீர்வதிக்கிறீரே, அதற்கு நன்றி கூறும் ஆண்டவரே. கடந்த காலங்கள் எத்தனை மோசமாக இருந்தாலும் இப்பொழுது நாங்கள் வாழுகின்ற காலங்கள் உம்மை சார்ந்தது ஆண்டவரே. நீரின்றி நாங்கள் இல்லை என்று அந்த ஒரு சிந்தனையோடு ஒவ்வொரு நாளும் நாங்கள் நினைவு கூறினோம் என்றால் நீர் எங்களை நிறைவுபடுத்துவீர், எங்களை வாழ வைப்பீர். நீர் செய்த அனைத்தையும் நாங்கள் பிறருக்கு சொல்லும்படி எங்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உம்மை இறைஞ்சி மன்றாடுகிறோம். எங்கள் ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.